மனு வாங்குறாங்கப்பா. இந்த மனு வாங்கி மக்கள் பிரச்சனையை தீர்த்தா பரவாயில்ல, அந்த மனு ஆற்றுக்குள்ளே கிடக்கு, குளத்துக்குள்ளே கிடக்கு, கடையில் பொட்டலம் முடிச்சு கொடுக்க கிடக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கார் ஒருத்தர். யார் அவர், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான். இப்போ ஆளுங்கட்சி தரப்பில் முதல்வர் அவர்கள் அங்கங்கே போயிட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மனு வாங்கிறதுக்காகவே சில திட்டங்களை வகுக்கிறாங்க. உங்களுடன் நான் அந்த மாதிரிலாம் பேரெலாம் வச்சு, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி பேரெலாம் வச்சு மனுக்கள்லாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி வாங்குறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மனு வாங்குறதோட முடிஞ்சு போச்சு, அது மக்கள் பிரச்சனையை தீர்க்கிற லெவலுக்கு போகிறதே கிடையாது, எல்லாம் பெண்டிங்லேயே கிடக்கு. இன்னும் சொல்லப்போனால் வாங்கின மனுவெல்லாம் ஆற்றுக்குள்ளேயும் குளத்துக்குள்ளேயும் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இன்னும் சில இடத்துல கடையில் பொட்டலம் அடித்து பஜ்ஜி போண்டாலாம் பொட்டலம் அடித்து கொடுக்குறதுக்கு அந்த மனுவை தான் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசம் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர்கள் வேறு, ஒவ்வொரு சீசனுக்கு மனு வாங்குறதுக்குன்னு தனித்தனியாக பேர் வைக்கிறது அப்படின்னு பேர் பட்டியலை வேற போட்டு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உங்களுடன் ஸ்டாலின் வாங்கிய மனுவு சரி, ஏழை மக்கள் பிரச்சனை, ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனு எழுதி கொடுக்குறாங்க அதிகாரிக்கு. அந்த மனுவு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆற்றுல கிடக்குது. ஆற்றுலேருந்து எடுக்கிறாங்க. வலைதளத்தில் வந்த செய்தி, அங்கே ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வடை சுடுற கடையில் அந்த வடையை கட்டி கொடுக்குறாங்க. இந்த மனுவில் எவ்வளவு கேவலம், சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஆதாரத்தோடு சொல்கிறேன், இது ஒன்றும் இல்லாத சொல்லலை. மனு வாங்குதல என்னென்ன பேர் வச்சிருக்காங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம பேர் அறிவிக்கிறோம், மறந்துட்டு போயிடும். ஒரே இந்த மனு வாங்குறதுக்கு மட்டும் இந்த ஸ்டாலின் அவர்கள் வச்ச பேர்: முதல்வரின் முகவரி, உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர் பட்டியலத்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர். இப்போ தான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். ஆக இன்றைக்கு எதுக்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்குறோன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொருத்தமாக இருப்பார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படின்னு போடுவாங்கல்ல. இப்போ புது தொழிற்சாலைகள் வருது, அதற்காக நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்லாம் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் 71% நிறைவடைந்து விட்டதா ஆளுங்கட்சிக்காரங்களாம் கிளைம் பண்ணுறாங்க. அது முற்றிலும் பொய்யானது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி அவங்க சொல்கிறது மூலமாக 32 லட்சம் பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு கிடைச்சிட்டதாகவும் ஆளுங்கட்சிக்காரங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுவும் பொய் அப்படின்னு சொல்கிறார். இவர் பொய்ன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சரி இவர் எதிர்கட்சிக்காரரு, இவர்கிட்ட சில டேட்டா யாராவது கேதர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு இவர் பேசுகிறாருன்னு சொல்லலாம். இவர் பேசிக்கிட்டு இருக்கையிலே மேடையிலேருந்து அங்கே இருக்கிற ஆடியன்ஸை பார்த்து, அதாவது தொண்டர்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் அங்கேருந்து ஆகா தலைவர் கேட்டார், இப்போ ஆளுங்கட்சி பற்றி கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு ஒரு சவுண்டை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் வேலைவாய்ப்பு கிடைச்சிச்சா கிடைக்கலையான்றதெல்லாம் டேட்டா வச்சுருக்க நம்ம தானே சொல்லணும். அவங்கள்ட்ட என்னமோ வாத்தியார் கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லிக் கொடுத்த பதில் தானே கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி ஆர்கெஸ்ட்ரேட்டடான பர்ஃபார்மன்ஸாக தான் இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கப்பட்டது. சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைத்ததாகும். இதில் 77% நிறைவேற்றப்பட்டது. எவ்வளவு பச்சை போய் ஏங்க, 32,81,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்களா? உண்மையா? இது ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடு என்று சொன்னால் போட்ட உடனே தொழிற்சாலை வந்துடாது. அந்த புரிந்துணர்வு போட்ட உடனே தொழிற்சாலை வந்துடாது. முதற்கட்டமாக நிலம் எடுக்க வேணும், முதற்கட்ட பணி. அப்புறம் நிலம் கையப்படுத்த வேணும், பிறகு அது நிதி ஆதாரம் வேணும், அப்புறம் அதுக்கு தேவையான அனுமதி வேணும், மத்திய அரசு அனுமதி, மாநில அரசு அனுமதி. இதெல்லாம் பெற்று வருவதற்கு 2-3 ஆண்டு ஆயிரும். அப்புறம் அந்த தொழிற்சாலை கட்டுமான பணி, அது 2 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். பிறகு ஒரு தொழிற்சாலை வருவது என்று சொன்னால் சுமார் 4-5 ஆண்டு 6 காலம் ஆனால் தான் அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் முதலமைச்சர் உடனே 77% அவள் கொண்டு வரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லி வெளிநாடு போயிரு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு மிந்தி சொல்லியிருந்தா நம்புவாங்க. எப்பெல்லாம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது, என்ன பேசுறேன்னு அங்க வீட்டில இருந்தே கேட்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனு மேட்ருக்கு மறுபடியும் வந்துட்டார். என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற பேர் பட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்னார்ல, அதோடு சேர்த்து கூடுதலாக ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்கார். அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எதுக்கோ நோபல் பரிசுலாம் கொடுக்குறாங்க உலகத்தில். அதிகமாக பேர் வைக்கிறதுக்கான நோபல் பரிசு யாருக்காவது கொடுக்கணும்னா நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோபல் பரிசு பேர் வைக்கிறதுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு யாராவது எழுதி கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நோபல் பரிசுன்றது வேற, அதுக்கு ஏதாவது அவார்டு கொடுக்குறதா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடலாம். நோபல் பரிசு பேர் வைக்கிறதுக்கெலாம் கொடுப்பாங்களான்றது, அதுவும் இந்த மாதிரி திட்டத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு. சரி, விமர்சனம்னு வரையில் 1-2 பிட்டுகளை சேர்த்து போடையில அதெல்லாம் நீ கணக்கு பார்க்கக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி கடந்து போகிறதுக்கு வேணால் முயற்சி பண்ணலாம். பேர் வைப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அதாவது ஒரே திட்டத்துக்கு பல பேர் வச்சிருக்காரு. அதாவது மக்கள்கிட்ட மனு வாங்குறது என்ன, மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முதலமைச்சர் எண்ணிட்டு இருக்க. அவருக்கு தெரியாது இருக்கு, அது வேற விஷயம். ஏன்னா தெரிஞ்ச அப்படி அறிவிக்க மாட்டாரே. முதல்வரின் முகவரித்துறை, முதல்வரின் முகவரித்துறை இதில் என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஆன்லைன் மூலமா அரசாங்கத்துக்கு அனுப்புனா அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அது மனு மூலமாக அனுப்பப்படுது. அந்த மனுவுக்கு தீர்வு காண்றது தான் முதலமைச்சரின் முகவரி. இதுலயே தீர்க்கப்படாத மனு சுமார் 8,70,000 பேர் மனுக்கள் நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டபடி, திரு ஸ்டாலின் பெயர் வைத்து அறிவிக்கப்பட்டபடி முதல்வரின் முகவரி திட்டம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதன் மூலமாக பெறப்பட்ட மனு இன்று வரை 8,70,000 மனுக்கு தீர்வு காணல. அதுக்குள்ளே ஒரு பேர், அதுல என்ன பேர், உங்களுடன் ஸ்டாலின். இது வரைக்கும் வீட்டில் தான் இருந்தார், இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு. மொல்லக்கல்ல 4 வருஷம் ஆச்சு, தத்தி தவறி இப்பதான் ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு நம்மள வந்து பார்க்குறோம். ஏற்கனவே நம்முடைய பொதுமக்கள் இந்த அரசாங்கத்துக்கு அனுப்பி 8,70,000 மனு நிலுவையில் இருக்குது. அதையே தீர்க்க முடியல. அதுக்குள்ள உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு பேரை வச்சு வெளியிட்டு அதுக்கு ஒரு விழா எடுத்து எல்லா மந்திரிகளும் போய் ஊர் ஊரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எல்லா எம்எல்ஏ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடக்கிற காரியமா? ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதனால மக்களை ஏமாற்றி ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கதையை வெளியிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க.